அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் மலைச்சாரல். நான் உங்கள் அகிலா. இன்றைக்கி ஒரு வீக் இன் மை லைஃப் vlog தான் பார்க்க போகிறீங்க. காலையில் எந்திரிச்சோனையும் நானும் அம்மாவும் வந்துட்டு செடிக்கெலாம் தண்ணி ஊற்றினோம், 2 பேரும் பேசிக்கிட்டே. அன்றைக்கி காலையில் நான் வந்துட்டு மாம்பழமும் 2 பிஸ்கெட் மட்டும்தான் எடுத்துக்கிட்டேன். மாம்பழம் சீசன் வேறு முடிய போகுதுன்றதுனால முடிஞ்ச அளவுக்கு நிறைய மாம்பழம் சாப்பிட்றேன். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வந்துட்டு இந்த ஸ்டூல் வந்துட்டு செஞ்சு கொடுத்துட்டு போனாங்க. அதுக்கு வந்துட்டு பெயிண்ட் அடிக்கிற வேலைலாம் இருந்தது, அதுதான் நான் அடிச்சிட்டு இருந்தேன். இது எதுக்குன்னா, அம்மாவுக்கு வந்துட்டு இந்த கார்டன் கிட்ட வந்துட்டு ஒரு புத்தர் சிலை வைக்கணும்னு ரொம்ப நாளாக ஆசை. அதனால சிலையெல்லாம் வாங்கிட்டோம். அது வாங்கியே 1 வருஷம் கிட்ட ஆயிடுச்சு. ஆனால் அந்த இடத்த ரெடி பண்ணுறதுக்கு தான் ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இப்போது இடம்லாம் கூட ரெடி ஆயிடுச்சு. அதுக்கான ஸ்டூல் மாதிரி ஒரு பீடம் மாதிரி செய்யலான் தான் இந்த மர வேலையெல்லாம் வீட்டில் செய்யும்போது இதையும் செய்ய சொல்லியிருந்தாங்க. அதுவும் செஞ்சு கொடுத்துட்டு போயிருந்தாங்களா, அதனால அதுக்கு வந்துட்டு நான் உட்காந்து பெயிண்ட் அடிச்சிட்டு இருந்தேன். அது பெயிண்ட் அடித்து முடிச்சதுக்கப்புறம் இது இன்னொரு நாள். அன்னைக்கு வந்துட்டு வீடு வந்துட்டு ரொம்பவே மோசமாக இருந்த மாதிரி இருந்தது. ஒரு 2-3 நாள் வந்து நம்ம கண்டினியூஸாக எங்கேயாவது வெளியில் போயிட்டு வர மாதிரி வேலை இருந்ததுன்னா வீடு அவ்வளோவா க்ளீன் பண்ணவே முடியல. ஏன்னா காலையில் கிளம்பிட்டு திரும்ப நைட்டு தூங்குற மாதிரி வந்துடுறோமா, அதனால பண்ண முடியல. சரி இன்றைக்கி எல்லாத்தையுமே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லாத்தையுமே சரி பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த பீடத்துக்கும் வந்துட்டு நான் பெயிண்ட் அடிச்சிட்டேன். அதுவும் காஞ்சிடுச்சு. காஞ்சும் எடுத்து நான் வீட்டுக்குள்ளே தான் இப்போதைக்கு புத்தர் வச்சுருக்கோம். அது வந்துட்டு புத்த பூர்ணிமா அன்னைக்கு தான் வந்துட்டு வெளியில் வைக்கணும் அப்படின்ட்டு அம்மா ஆசைப்பட்டாங்க. சரின்ட்டு அது வரைக்கும் நம்ம வீட்டில் வச்சுருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே வச்சுருக்கோம். வீடு க்ளீன் பண்ணுற மாதிரி ஒரு வீடியோ எடுத்து ரொம்ப நாள் ஆச்சு. நான் சின்ன வயசுலலாம் எப்போ வீடு க்ளீன் பண்ணாலும் அந்த மாதிரி வீடியோ எடுத்துகிட்டே பண்ணுவேன். ஏன்னா அம்மா வந்துட்டு நீ பண்ணல செய்யல அப்படின்னு ஏதாவது சொன்னாங்கன்னா ஆதாரம் காட்டலாம் இல்லையா, அதுக்காகவே இது மாதிரி பண்ணுவேன். அதுவும் இல்லாமல் எனக்கு இப்படி பண்ணுறதுக்கும் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப நாளுக்கு அப்புறம் அந்த வீடியோ எடுத்துகிட்டே வேலை செய்கிறது ரொம்ப ஜாலியாக இருந்தது. அதுக்கப்புறமா துணியும் ஊற வச்சுட்டு அப்புறம் மதியானம் போல் துவச்சி போட்டுடலான்றதுக்காக துணியும் ஊற வச்சேன். ஆனால் நான் தான் துவைக்கலான்னு ஊற வச்சேன். ஆனால் மதியானம் தூங்கிட்டதுனால அம்மாவே துவச்சி காய போட்டாங்க. 2-3 நாளாக நான் துவைச்சதுனால அம்மா துவைக்கிறதே இல்லையா. இங்கே வந்துட்டு வாஷிங் மிஷின் இல்லை, கையால் துவைக்கிறது தான். அதுவும் இல்லாமல் இது கையால் துவைக்கிறதே எங்களுக்கு ஈஸியாக இருக்குது. நாங்கள் ஊற வச்சுட்டா ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரத்துக்கு அப்புறம் துவைச்சி அலசி காய போட்டுறோம். அதுக்கப்புறம் ஏற்கனவே நேற்று துவைச்ச துணியெல்லாம் காஞ்சிட்டு இருந்தது. சரி அதெல்லாம் எடுத்துகிட்டு போயிடலாம். அதெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டா தான் அடுத்து நம்ம துவைச்சி காய போடுறதுக்கு வசதியாக இருக்கும். அதனால் அதெல்லாம் எடுத்துகிட்டு இருந்தேன். எனக்கு வந்துட்டு துணி மடிக்கிறத விட துவைக்கிறது தான் ரொம்ப பிடிக்கும். துணி மடிக்கிறது என்னமோ ரொம்ப கஷ்டமாக இருக்கும். உங்களுக்கு வந்துட்டு எது ரொம்ப பிடிக்குன்றத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதுவும் இல்லாமல் இங்கே வந்துட்டு துவைக்கிற இடத்துக்கு பக்கத்துலேயே துணி காய போடுற இடமும் இருக்கிறதுனால ஈஸியாக இருக்குது. நம்ம எடுத்துகிட்டு மொட்டை மாடிக்கெலாம் போக தேவையில்லை. அழகாக அப்படியே துவைச்சி அப்படியே இந்த சைடு காய போட்டுடலாம். அதுக்கப்புறம் அதையும் நான் கையோடு மடித்து வச்சுட்டேன். ஏன்னா ஏற்கனவே வந்துட்டு இது மாதிரி சேர்த்து வச்சே அது 1 வாரம் கிட்ட துணி வந்து சேர்ந்துருது. சரி இன்றைக்கி வந்துட்டு எல்லா வேலையும் நம்ம செய்கிறோம், வீடியோ எடுக்கிறோம், அதுக்காகவாவது பொறுப்பாக எல்லாத்தையும் மடித்து வைக்கலான்ட்டு நானே மடித்து வச்சுட்டேன். அது மட்டும் இல்லாமல் பொதுவாக எனக்கு உட்காந்து துணி மடிக்கிறத விட நின்றுட்டு துணி மடித்தேன்னா நான் டக்குன்னே மடிச்சிடுவேன். உட்காந்துட்டுனா ஏதாவது கதை பேசிட்டு இல்லை ஏதாவது பண்ணிவிட்டு அப்படியே ஒரு 1/2 மணி நேரத்தில் மடிக்கிற துணியை ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் மடிச்சிட்ருப்பேன். அதே நின்றுட்டுனா கடகடன்னு மடிச்சிடுவேன். பெரிய துணிலாம் வந்துட்டு நம்ம நின்றுட்டு மடிக்கிறப்போ ஈஸியாகவும் இருக்கும். அதுக்கப்புறமா இன்றைக்கி புத்தரை வந்துட்டு எடுத்துகிட்டு போய் வெளியில் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டோம். அதனால் அந்த இடத்துல க்ளீன் பண்ணி தண்ணியெலாம் ஊற்றி கழுவி விட்டுட்டோமா. இந்த இடத்துல தான் வந்துட்டு அம்மா புத்தர் வைக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. இந்த ஸ்லாபு மாதிரி வந்து போட்டது வந்து அது போட்டுமே கிட்டத்தட்ட 1 வருஷம் கிட்ட ஆயிடுச்சு. ஆனால் அது மேலே வந்து புத்தருக்கு அந்த கூரை மாதிரி போடுறதுக்கு தான் ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் மர வேலை செய்கிறப்போ அந்த கூரைக்குமே அவங்களே போட்டு கொடுத்துட்டாங்க மரத்துலே. அதனால் அதுவுமே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்ததா. அந்த பீடமும் அதே மாதிரி செஞ்சு கொடுத்ததுனால 2த்துக்கும் அழகாக பெயிண்ட் அடித்து நாங்கள் புத்தரையும் வச்சுட்டோம். அதுவும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. புத்தருக்கு வந்துட்டு ஏதாவது பூ வைக்கலாம் அப்படின்னு பார்த்தா நம்ம வீட்டில் தான் செம்பருத்தி டெய்லி பூக்குதே, அதையே வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதையும் பறித்து வச்சேன். இங்கே வந்து புத்தருக்கு மேலே வந்துட்டு ஒரு இந்த காகித பூ இருக்கும் இல்லையா, போகன் வில்லான்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை ஏற்றலாம். அது கொடி மாதிரி வந்துச்சுன்னா அதை அந்த கூரை மேலே ஏற்றி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போதைக்கு செடியாக வாங்கி வச்சுருக்கோம். அதுவும் ஓரளவுக்கு வளர்ந்து வருது. அதுதான் கொஞ்சம் கொஞ்சமாக கயிறு கட்டி இந்த சைடு இழுத்து விடணும். அது மட்டும் இல்லாமல் இங்கே இன்னும் கொஞ்சம் லைட்லாம் போடலாம். லைட் போட்டால் அந்த ஃபேரி லைட் மாதிரி போட்டால் இன்னும் கொஞ்சம் அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு வந்து இந்த புத்தர் செட்டப் வந்து பிடிச்சிருக்கான்றதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் எனக்கு எப்போவாவது பசிக்கிறது இல்லை ஏதாவது சாப்பிடணும் போல் தோணும் இல்லையா, அப்போல்லாம் என்ன பண்ணுவேன்னா இந்த கொய்யா இலை இருக்கு இல்லையா, ரொம்ப
சின்ன இலையாக இருக்கும் இல்லையா, துளிர் விட்ட இலையா, அந்த இலை எடுத்துகிட்டு அதில் லைட்டாக புளி வச்சுட்டு கொஞ்சமாக சர்க்கரை போட்டு சாப்பிட்றதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது யாருக்கெல்லாம் பிடிக்குன்றது கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதில் எல்லா டேஸ்ட்டுமே இருக்குமா. அந்த இலை கொஞ்சம் துவர்ப்பாக இருக்கும். கொய்யாப்பழம் டேஸ்ட் லைட்டாக வரும், துவர்ப்பாக இருக்கும். ஆனால் துவர்ப்போட புளி அப்புறம் புளிப்பு சுவையும் இனிப்பு சுவையும் சேரும்போது இன்னும் சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அதுக்கப்புறமா இன்றைக்கி ஏதாவது ஒரு கிராஃப்ட் ஐட்டம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருந்தது தான். இது இந்த கிளிப் மாதிரி வாங்கினது, அந்த ப்ளைனாக நம்ம கிளிப் இருக்கும் விற்கும், அது வாங்கி வச்சுருந்தேன். சரி இன்றைக்கி ஏதாவது அதை வச்சு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த ஸ்டோன் ஒர்க் பேட்ச் பேட்சாக விற்கும் இல்லையா, நம்ம ட்ரெஸ்ஸுக்கெலாம் வச்சு தைப்பாங்க, அது ரீசெண்டாக வாங்கிட்டு வந்திருந்தோமா. சரி அதை வச்சு கிளிப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிளிப்புக்கு சைஸ்க்கு ஏற்ற மாதிரி அதை நான் கட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா நம்ம அதில் க்ளூ போட்டு ஒட்டிடலாம். அவ்வளோதான், சிம்பிளாகவும் இருக்கும், அழகாகவும் இருக்கும் பார்க்குறதுக்கு. இது ரொம்ப ஈஸியாக டக் டக்குன்னு நிறையா பண்ணிடலாம். நீங்கள் ஏதாவது ரிட்டன் கிஃப்ட் கொடுக்கணுன்னு நினைக்கிறீங்கன்னா கூட இதை நீங்களே வீட்டில் நிறையா செய்யலாம். இது ரிலாக்ஸிங்காக இருக்கும் பண்ணுறதுக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த கிளிப்பு, இந்த ஸ்டோன் பேட்ச்லாம் உங்களுக்கு நார்மலாக ஸ்டேஷ்னரி ஷாப்பில் எல்லாம் இந்த கிராஃப்ட் கடையிலலாம் கிடைக்கும். அப்படி இல்லைன்னா இந்த டெய்லரிங் சம்மந்தப்பட்டதெல்லாம் விற்கும் இல்லையா, அந்த ஷாப்பில் கேட்டு பார்த்தாலும் உங்களுக்கு கிடைக்கும். இன்னொரு டிசைனும் நான் பண்ணலான்ட்டு இந்த முத்தெல்லாம் வச்சுட்டு தனித்தனியாக அந்த முத்தெல்லாம் ஒட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதே க்ளூ போட்டு நான் தனித்தனியாக ஒட்டினேன். இது ஒட்டுறதுக்கு தான் கொஞ்சம் நிறையா டைம் ஆயிடுச்சு. சாதாரணமாக நம்ம செய்யும்போது கொஞ்சம் நல்லா செய்யலாம், ஆனால் வீடியோ எடுக்கிறதுக்காக அந்த ஆங்கிள் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அந்த இடத்துல வச்சு செய்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுலேயும் ஒரு முத்து வச்சா அது அதாவது அது காயிலையா, அதனால அது எடுத்துகிட்டு வர மாதிரி இருந்தது. அந்த ஒரு முத்தையை நான் 2-3 டைம் ஒட்டினேன். அதுக்கப்புறம் இதை எப்படி நம்ம ஒட்டணும்னா, ஒவ்வொன்றும் சைஸ் டிஃப்ரெண்ட் சைஸில் ஒட்டணும். ஒரு பெரிய முத்து ஒட்டினீங்கன்னா அது பக்கத்தில் ஒரு சின்ன முத்து, அது மாதிரி மாற்றி மாற்றி ஒட்டினீங்கன்னா அது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஃபஸ்ட்டு நீங்கள் பெருசு அதை விட ஒரு கொஞ்சம் சின்னது அதை மட்டும் மாற்றி மாற்றி ஒட்டிட்டு வந்துட்டிங்கன்னா நடுவில் கேப் இருக்கும் இல்லையா, அந்த கேப்லலாம் கொஞ்சம் கொஞ்சமாக க்ளூ வச்சுட்டு சின்ன சின்ன முத்தெல்லாம் நீங்கள் அந்த இடத்துல ஒட்டிடுங்க. இது அவுட்புட் நல்லாவே வரும், ரொம்ப அழகாகவும் இருக்கும் பார்க்குறதுக்கு. இது நீங்கள் முத்தில் தான் பண்ணணும்னு இல்லை, நீங்கள் வேறு ஏதாவது பீட்ஸ் வச்சுருப்பீங்களா, இல்லை சாதாரண பழைய செயினில் அந்த பாசிலாம் இருக்கும் இல்லையா, அதை கூட நீங்கள் டிஃப்ரெண்ட் கலர்ஸில் அது மாதிரி பண்ணலாம். இப்போது எக்ஸ்ட்ரா இடம் இருக்கும் இல்லையா, அந்த இடத்துலலாம் நிறையா க்ளூ போட்டுட்டு இருக்கிறதுலே ரொம்ப சின்ன முத்து இருக்கும் இல்லையா, அதை ஒட்டிட்டேன். உங்களுக்கு இது ரெண்டுத்துல எது ரொம்ப பிடிச்சதுன்றதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இது ஸ்டோன் ஒட்டி இருக்கிறதுனால நம்ம லைட்லேயோ இல்லை சூரிய ஒளியிலையோ கொஞ்சம் மினுமினுக்கிற மாதிரி இருக்கும். இந்த முத்து நம்ம டிஃப்ரெண்ட் சைஸில் ஒட்டியிருக்கிறதுனால அதுவும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இந்த 2 டிசைனில் உங்களுக்கு ஃபஸ்ட்டு டிசைன் பிடிச்சிருக்கா இல்லை செகண்ட் பிடிச்சிருக்கான்றதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் பொறுமையாக இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.